ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்டி நண்பா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ வச்சு உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுமா, அதாவது நீங்கள் வந்து பர்த்டே டெம்ப்ளேட், ஹாப்பி பர்த்டே எது வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இதே மாதிரி எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, எப்போதும் போல் சென்டர் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே 16.9 வரும், அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வைக்கணுமோ, அதாவது இந்த டெம்ப்ளேட்டுக்கு உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வைக்கணுமோ, ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, 9 ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, 90 ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ ஓகே கொடுங்க. இப்போ நான் ஒரு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? 1 2 3 and 4 and 5 ஃபோட்டோ, அதாவது ஒரு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டச் பண்ணிவிட்டு இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஆஃப்லைன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா சொல்கிறேன், உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆரம்பத்துலேயே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள், டச் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மூவிங் இருக்கும் பாருங்கள் சரிங்களா? அந்த மூவிங் இருக்கா, அந்த மூவிங்காக பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்குமே எனக்கு வந்து ஆஃப் இருக்கனால நான் இந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதாவது டச் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லாக இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு டச் பண்ணிங்க. இதே போல் எல்லா ஃபோட்டோ டச் பண்ணுங்கள். இதே பாருங்கள், கரெக்டாக பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே நண்பா, இப்போது ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து ட்ரான்ஸ்லேஷன் அந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நான் வந்து ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்பீட் 10, கிளாக் வைஸ், கிளைமேட் வைஸ், லைட் பேட், கேலரி வியூ எல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரான்ஸ்லேஷன் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்லேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா உங்களுக்கு வேறு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கெட் மோர் ஆப்ஷன் போன உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அசிஸ்டோர் ஒர்க் ஆகும்னா எப்போதும் போல் ரன் அண்ட் லிஸ்ட் கொடுங்க. இந்த கைன்மாஸ்டரோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த பாருங்கள், கேலரி வியூ வச்சுருக்கேன்னா ஆக்ஷனில் போனீங்கன்னா கிளாக் ஒர்க் இருக்கும். அதே மாதிரி கிராஸ் ஸ்ப்ளிட்டில் போனீங்கன்னா இந்த பாருங்க இருக்குது, கட் அண்ட் ஃபுல் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். கிராஃபிக்ஸில் போனீங்கன்னா அந்த கலர் இது வச்சுக்கலாம். நிறையா இருக்குது, எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணி கேட்டிங்கன்னா, இப்போ கிராஸ் ஸ்ப்ளிட் இருக்குன்னு வைங்களேன், இந்த கட் அண்ட் ஃபுல் இருக்குது, இதை நீங்கள் இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கணும் நண்பா. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் கட் அண்ட் ஃபுல் வைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் இதான் வச்சுருந்தேன் ஆரம்பத்தில். ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா பெருசாக ஃபுல்லாக எழுத்து விட்றேன். எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் ஃபோட்டோ கொஞ்சம் லென்த் பண்ணிக்கிறேன். லென்த் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுல்லாக எழுத்து விட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து இந்த லெவலில் போனீங்கன்னா நல்லா கட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் ப்ளஸ் கொடுத்து ஸ்பீட் டர்ன்னு சொல்லி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேறு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு லென்த்து, அதில் டியூரேஷன் லென்த்து வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபோட்டோ இழுத்து விட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்க்கு வரலாம். இந்த ப்ளஸ்க்கு வந்துட்டு கிளாக் ஒர்க்குன்னு ஒன்று வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்ஸ்லேஷன்னா அது இதுதான். இந்த இருக்குது பாருங்கள், இது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுல் லென்த் இழுத்து விட்டு அழகாக பராமரி வச்சுக்கலாம். ஓகே நண்பா, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லேயர் போங்க. லேயரில் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே பேசிக் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கேசியன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக லென்த்தாக இழுத்து விட்டு நீங்கள் வந்து இது ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு கொஞ்சம் செட்டிங்கில் போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லைட்டாக ஒரு 2 பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இது லேயர் போங்க, மீடியா போங்க. நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் தரேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும். அதோட டச் பண்ணி இப்படி ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிட்டு இதை நீங்கள் டச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக குரோமாக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இழுத்துடணுமோ அந்த அளவுக்கு க்ரீன் மறையிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அடுத்தீங்க என்ன பண்ணிங்கன்னா, ஷேர் கொடுத்து
எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துருங்க நண்பா. ஃபுல் ஹெச்டி கொடுத்து எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துருங்க. ஓகே ஓகே இப்போ எக்ஸ்போர்ட்டிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் ப்ளஸ் கொடுங்க, 16.9 கொடுங்க. கொடுத்த உடனே அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி வச்சுருந்தீங்களா அது இருக்கட்டும். பேக்ரவுண்டில் போயிட்டு பிளாக்கோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பிளாக் வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் 30 செகண்ட்ஸ் ஃபுல்லாக லென்த் பண்ணிக்கோங்க. லென்த் பண்ணிட்டு லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இந்த லென்த்தில் போய் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓகே இதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா க்ரோமோ கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த பிளாக் மட்டும் அழியிற மாதிரி, அதாவது அந்த க்ரீன் மட்டும் போகிற மாதிரி ஒரு இது பண்ணணும். ஓகேங்களா? ஓகே இந்த பாருங்கள், நான் க்ரீன் கலர் ஃபோட்டோ வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இப்படி நீங்கள் அழிச்சிக்கலாம். இதே எதுக்கு இந்த மாதிரிலாம் நான் க்ரீன் கலர் ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு காட்டுறேன்னா, நீங்களும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஓகே வேணும்பா வச்சாச்சு. வச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லேயர் போங்க, மீடியா போங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கேன். அதாவது ஃபோட்டோ க்ரீன் கலரில் வச்சனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை இப்போ என்ன பண்ணுங்கள், சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே அடுத்து ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பத்தாது, இன்னும் வேணும்னா இதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, லேயர் போங்க, மீடியா போங்க. போயிட்டு அடுத்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை எடுங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ இதில் இன் அனிமேஷனில் ஃபேடு கொடுத்துக்கிறேன். இன் அனிமேஷனில் ஃபேடு. ஓகேங்களா? இதே மாதிரி பண்ணிட்டு சென்ட் டு பேக் ஃபார்வர்டு தான் கொடுக்கணும், மற்ற எதுவும் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு இது லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு டெமோக்காக தான் காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ, அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இன்னொரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு லேயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு வீடியோட இருப்போங்க. போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்து ஓகே ஃபுல்லாக ஜூம் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சா இப்படி க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணாலும் சரி பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ லெவலுக்கு இழுத்துட்டு இந்த லெவலில் வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு நான் எதுவும் 30 செகண்ட்ஸ் வரையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து இதில் 30 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். ஓகே இப்போ என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால், இந்த இடத்துல உங்களுக்கு எது டெக்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். இல்லை பிக்சலில் பிக்சார்ட் அந்த மாதிரி இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் போய் எடிட்டிங் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் வந்து ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு சொல்லிட்டு நானே வந்து ரெடி பண்ணது வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வைக்க போகிறேன். வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷனை கொடுத்து நான் வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகேன்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஓகே கொடுங்க. ஓகே நண்பா, பாய்.